Hi friends, இன்னைக்கு நம்ம 25 அல்டிமேட் கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கலாங்க. ஒரு பழைய கத்தி வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. வாட்டர் கேன் மூடி மேலே நீங்கள் பிடிச்சிட்டு இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மேல் பகுதி மட்டும் நமக்கு தேவைப்படுங்க, கீழ்பாட் நமக்கு தேவைப்படாது. அதனால் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இந்த மூடியை நீங்கள் கலட்டி சைடில் வச்சுட்டு நம்ம வீட்டில் பஜ்ஜிமா பேக்கெட் அப்பெல்லாம் அரிசிமா பேக்கெட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பாதி நம்ம அப்படியே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டு பூச்சி விழுந்துடும். அது மட்டுமே இல்லாமல் வாசனை எல்லாமே போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குது. இந்த பேக்கெட் உள்ளுக்குள்ளே இந்த வாட்டர் கேன் உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பஜ்ஜிமா கவரை இது போல் நல்லா நீங்கள் மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு லப்பர் எடுத்துக்கலாம். லப்பர் எடுத்துட்டு இந்த கேனு இந்த பஜ்ஜிமா பேக்கெட் கவர் இருக்கு இல்லையா, இதை ரெண்டு சுற்றி நல்லா நம்ம டைட்டாக லப்பர் பேண்டு போட்டு விட்டுக்கலாங்க. இது போல் லப்பர் பேண்டு போட்டு விட்ட பின்னாடி எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ மாவு தேவைப்பட்டாலும் இப்படியே ஓப்பன் பண்ணி நீங்கள் கொட்டிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னு சொல்லி பார்ப்போங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸு ரெண்டு போல் எடுத்திருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இன்னொரு பிளாஸ்டிக் பாக்ஸை நம்ம தலை திருப்பி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த கம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த கம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெவிக்விக் எடுத்துருக்கேன். இந்த பெவிக்விக்கை இந்த டப்பா ஓரங்களில் சுற்றியும் நம்ம பெவிக்விக்கை அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் எடுத்துள்ளியும் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு இது மேலே இது போல் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விட்ட பின்னாடி ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் ஃபேன் காற்றுக்கு ஆற விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இந்த பாக்ஸை நம்ம தூக்கினாலும் கீழே விழக்கூடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு ஒரு பக்கம் மூடியை நீங்கள் கழட்டிடணும், இன்னொரு பக்கம் மூடியை நீங்கள் கழட்டக்கூடாதுங்க. இப்போ நம்ம கீழே இருக்கிற மூடி நம்ம கழட்டல, மேலே இருக்கிற மூடியை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மூடியை சைடில் வச்சுக்கலாங்க. ஒரு பழைய கத்தி வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் உள்ளுக்குள் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் முழுமையாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம முழுமையாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டிப்ஸு எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கடலப்பருப்பு அதுக்கப்புறம் வேர்க்கடலை எல்லாமே கொட்டி வைக்க இந்த பாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. கீழே எடுத்தாலும் விழுகவும் செய்யாது. இப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் வீட்டில் கரண்டி ஸ்பூன்ஸு எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதும் இடமும் ரொம்ப சேவ் ஆகும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக எந்த வித ஆர்கனைசர் நீங்கள் வாங்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும் இல்லைனா ஹேண்ட் பேக்காக இருக்கட்டும்ங்க, அந்த பேக்கில் அடிக்கடிக்கு ஜிப்லாக் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடிக்கு ஜிப்பில் அங்கங்கே டைட் விழுந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்லின் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த ஜிப்லாக்கில் எல்லா பக்கமும் நல்லா நீங்கள் பூசி விட்டுக்கோங்க. அதாவது வேஸ்லினை எல்லா ஜிப்பு மேலேயுமே நீங்கள் ஃபுல்லாக நம்ம பூசி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் இந்த ஜிப்பை நீங்கள் ஒரு 4-5 வாட்டி நல்லா நீங்கள் மூடி க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த ஜிப் எல்லாமே ரொம்ப லூஸ் ஆயிரும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனால ஜிப்புமே அறுந்து போக வாய்ப்பு எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போங்க. நம்ம வீட்டில் பேனா மூடி மேலே ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஒரு பழைய சின்ன பாக்ஸ் இல்லை சின்ன தட்டுன்னு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். இது உள்ளுக்குள் நம்ம கொஞ்சமாக பெவிக்கால் ஊற்றிக்கலாங்க. இந்த பெவிக்கால் நம்ம பாக்ஸை சுற்றி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பெவிக்கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் இந்த மூடியெல்லாம் இருக்குல்ல, இந்த மூடி ஃபுல்லாகவே ஒவ்வொன்றும் கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க.
இப்போ பாருங்கள், எல்லா முடியுமே இது உள்ளுக்குள் நான் ஒட்டி விட்டாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் நம்ம ஃபேன் காற்றுக்கு ஆற விட்டுலாம். இந்த முடி அப்போ கீழே விழுகாமல் இருக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நிறைய பேர்கிட்ட ஊது ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் ஊதுத்தி எடுத்துகிட்டு இந்த ஒவ்வொரு முடியிலும் ஒவ்வொரு ஊதுபத்தியை நீங்கள் வச்சு விட்டுக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம இதுக்குன்னு எந்தவித ஆர்கனைசர் வாங்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேஸ்ட்டை தூக்கி போட பொருளை இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 2 சொம்பளுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ முட்டை வேக வச்சாலும் மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய லெமன் தூள் எடுத்துக்கலாங்க. லெமன் தூள் இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை முட்டை வேக வைக்கிறீங்களோ அத்தனை முட்டை நீங்கள் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் இந்த முட்டையை நீங்கள் 10 நிமிஷம் போல் மட்டும் நம்ம வேக வச்சு எட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், முட்டை ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த முட்டை ஃபுல்லாகவே தனியாக நீங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லெமன் தூள் எதுக்காக நான் முட்டை கூட சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டை வேகிற பாத்திரம் உள்ளுக்குள்ளே வெள்ளையே கரை படைஞ்சிருங்க. அந்த மாதிரி கரை படியாமல் இருக்க இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத்திரம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் கல்லுப்பு எதுக்காக நம்ம சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். முட்டை உடையாமல் சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. அதுக்காக கல்லுப்பை நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் புள்ள முட்டையை எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா அழகாக நீங்கள் தட்டி மட்டும் உடைச்சா போதுங்க. முட்டையோடு மட்டும் நமக்கு அழகாக கலந்து வந்துடும். முட்டை எதுவுமே நமக்கு உடையவும் செய்யாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்ப்போங்க. நம்ம நிறைய வீட்டில் பார்த்தோன்னா இட்லி தட்டுக்குள்ளே எப்போவுமே தண்ணி இறங்கிடும். முக்கியமாக அடி பிளேட்டு இட்லி தட்டுக்குள்ளே தண்ணி இறங்கிவிடுங்க. அந்த மாதிரி தண்ணி இறங்காமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இட்லி தட்டுக்குள்ளே மாவு ஊற்றி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் முழுக்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் சுடு பண்ணிக்கணுங்க. தண்ணி நல்லா சுடு ஆனதுக்கப்புறம் இட்லி பிளேட்டை நீங்கள் எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் மூடி போட்டு எடுத்துடலாங்க. மூடி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் மூடி நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் விட்டிங்கன்னா இட்லி நல்லா பூ போல் வெந்து கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இட்லி அடித்தட்டில் இருக்கு இல்லையா, அடித்தட்டில் கொஞ்சம் கூட தண்ணி இறங்கி எடுக்காது. இட்லி நல்லா கொலன்னு ஆயிருக்காது. நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம இட்லி பிளேட்டை கீழே எடுத்து வச்சுருக்கோம். நீங்களே பாருங்கள், இட்லி மேலே கொஞ்சம் கூட தண்ணி படலை. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் தண்ணி தெளிச்சுட்டு ஸ்பூன் வச்சு எடுத்து நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பீரியடில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் குரலாக ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக எண்ணெய் பாட்டில் ஊற்றும் போது நிறைய எண்ணெய் கீழே சிந்துருங்க. அந்த மாதிரி எண்ணெய் சிந்தாமல் இருக்க இந்த ஒரு டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த எண்ணெய் சைடில் நீங்கள் வச்சுட்டு உங்கள் வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம். கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு சென்டரில் மட்டும் ஒரு ஹோல்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் பாட்டில் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு அந்த பாட்டில் மேலே ஒரு கொட்டாங்குச்சி இது போல் நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. அந்த ஹோல்ஸ் எண்ணெய் பாட்டில் உள்ளுக்குள்ளே நேராக பார்த்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் எண்ணெய் பேக்கெட் எடுத்துகிட்டு அந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே எண்ணெயை நீங்கள் ஊற்றி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவைப்படாது. அது மட்டுமே இல்லாமல் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் கூட நமக்கு கீழே சிந்தவும் செய்யாது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இரும்பு தோசைக்கல்லாக இருக்கட்டும், இல்லை நான்ஸ்டிக் தோசை தவா இருக்கட்டுங்க, எந்த தோசை தவாவாக இருந்தாலும் நம்ம அடிக்கடிக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு தோசை நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா தோசை ஒழுங்காக வராது, அருந்து போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க நீங்கள் சப்பாத்தி செஞ்சு முடிச்சோன்னே எப்போதும் போல் தோசை ஊற்றுவோங்க இல்லையா, தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் ஒரு முட்டை வச்சு வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ஆம்லேட் மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆம்லேட் மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துகிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் எத்தனை தோசை ஊற்றினாலும் சரிங்க, தோசை ஃபுல்லாகவே அருந்து போகாமல் ரொம்ப சூப்பராக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்ப்போங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா கடாயில் நம்ம சேர்த்துக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை நீங்கள் கேஸ் மேலே வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாகவே மிளகாய் வறுத்தோம்னா ரொம்ப காட்டாக இருக்குங்க. அதனால் நிறைய பேருக்கு தும்மல் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆனாலுமே மிளகாய் காட்டு வெயிட் ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மிளகா வறுக்கும்போது கொஞ்சம் உப்புக்கள் நீங்கள் சேர்த்துட்டு மிளகா நீங்கள் வறுத்தீங்கன்னா காட் எதுவுமே இருக்காது, தும்மலும் வரவும் செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பழைய ப்ரஷ் எடுத்துக்கலாங்க. இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு பழைய கத்தி வச்சு கேஸ் ஸ்டவ் ஹீட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் நம்ம பல் தேய்ப்பு இல்லையா, அதை மட்டும் நம்ம கத்தி ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அந்த பார்ட் நமக்கு தேவைப்படாது, அதனால தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பி எடுத்துக்கலாங்க. கம்பி எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷு ஓரங்களில் சென்டரை பார்த்து நம்ம கொஞ்சம் பெரிய ஓட்டை நம்ம போட்டுக்கணுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இதே பாரு கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இதே போல் ப்ரஷ்ஷில் நீங்கள் பெரிய சைஸாக ஹோல்ஸாக நீங்கள் போட்டு நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவாடை எடுத்திருக்கேன். நம்ம நிறைய பொருட்டில் பார்த்தீங்கன்னா பாவாடை நாடா அடிக்கடிக்கு உள்ளே போயிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம பின்னுக்கு போட்டே இருப்போங்க. அந்த மாதிரி போடும்போது ரொம்ப லேட் ஆகுங்க. அந்த மாதிரி லேட் ஆகாமல் இருக்க ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு போட இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ரஷ் எடுத்துக்கலாங்க. அந்த ஹோல்ஸ் உள்ளுக்குள்ளே நாடா இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முடிச்சு போட்டுட்டு எப்போதும் போல் நீங்கள் நாடா போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் நாடா போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் முடியறதுக்குள்ளேயே பாவாடைக்கு நீங்கள் நாடா போட்டு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாவாடைக்கு மட்டும் நீங்கள் நாடா போகிறது மட்டும் இல்லைங்க, சுடிதார் பேண்ட்டு நாடா இருக்கு இல்லையா, அதுக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்ப்போங்க. நம்ம நிறைய பேர்ல பார்த்தீங்கன்னா சோப்லாம் யூஸ் பண்ணிட்டு சோப்புக்கார நம்ம கீழே தூக்கி போடுவோம் இல்லையா, இனிமேல் நீங்கள் கீழே தூக்கி போடாமல் இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப்பு மேலே இருக்கிற கவர், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு அட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவுமே நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த 2 சோப்பு கவரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல் வச்சு நம்ம சின்ன சின்ன பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா சோப்பு கவர் நம்ம குட்டி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த சோப்பு கவர் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் பீரோ உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே நீங்கள் துணி ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த துணி உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு துணி கடையிலையும் ஒவ்வொரு சோப்பு கவரை நீங்கள் வச்சு விட்டுடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது சோப்பு கவர் வாசனை இருக்கு இல்லையா, அந்த கவர் வாசனை ஃபுல்லாகவே துணி மேலே நல்லா படவு செய்யுங்க. அந்த மாதிரி படும்போது பீரோ உள்ளுக்குள்ளேயும் அவ்வளோ சீக்கிரம் கரப்பான் பூச்சி வராது. துணி நீங்கள் எப்போ எடுத்தாலும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்ப்போங்க. ஒரு பிளாஸ்டிக் சாப்பாடு பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பென்சில் எடுத்துக்கலாம். பென்சில் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை நம்ம இது போல் நல்லா மார்க் பண்ணிக்கலாம். அதாவது பாதிக்கு பாதி நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாதிக்கு பாதி ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பழைய கத்தி எடுத்துக்கலாம். கத்தி எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம கேஸ் ஸ்டவ் ஹீட் பண்ணிக்கலாங்க. கத்தியை வச்சு ஹீட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கத்தி நம்ம லைட்டாக ஹீட் பண்ண கத்தியை 2 பக்கம் மணில மட்டும் லைட்டாக நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சிசர் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முடி எடுத்து அது மேலே கரெக்டாக நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு டபுள் டேப் எடுத்துக்கலாம். டபுள் டேப்பு கொஞ்சம் பெருசாக நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. டபுள் டேப் எடுத்து இந்த பாக்ஸ் மேலே கரெக்டாக சென்டர் பார்த்து 2 பாக்ஸ் மேலே நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. 2 பாக்ஸ் மேலே டபுள் டேப்பு ஒட்டி விட்ட பின்னாடி மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜெலாம் ஓப்பன் பண்ணிக்கும். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸில் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு இது போல் நீங்கள் ஒட்டி வச்சுட்டா போதும். இதுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன இஞ்சி, அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் வேறு எதுனால் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸு கீழே விழுகவும் செய்யாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் சிக்கன் எடுத்தாலும் சரி, மட்டன் எடுத்தாலும் சரிங்க, இது போல் க்ளீன் பண்ணுங்கள். கவுச்சி ஸ்மெல் சுத்தமாக இருக்காது, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 5-6 சொட்டு போல் லெமன் ஜூஸு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நம்ம கலக்கிக்கலாங்க. நல்லா நீங்கள் சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் கை வச்சு நல்லா கலக்கிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டுக்குள்ளே எடுத்து வடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி செஞ்சு பாருங்கள். கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காதுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பச்சை மிளகாய் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க பச்சை மிளகாய் காம்பு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கெட்டு போனால் பச்சை மிளகாய் தான் எடுத்து போட்டுருங்க. ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே இந்த பச்சை மிளகாய் ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் ஒரு 5-6 ட்ராப் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் சேர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம மஞ்சள் தூளுமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் அந்த மிளகாய் தூள் மேலே அங்கங்கே படுற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு நீங்கள் மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டுட்டு லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணுங்கள். லைட்டாக நீங்கள் மூடி போட்டு ஷேக் பண்ணும்போது அந்த எண்ணெய் மஞ்சள் தூள் அந்த பச்சை மிளகாய் மேலே எல்லா பக்கமும் நல்லா பட செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா பட்டிருக்கும். இது போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூட வேஸ்ட்டே ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் மொத்தமாக மிளகாய் தூள் அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆனாலே சீக்கிரமாக வண்டு விழ ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி மிளகாய் தூளில் வண்டு விழாமல் இருக்க கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் செஞ்சுருங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் எடுத்துக்கலாங்க. சால்ட்டு ஒரு டீஸ்பூனுக்கு நான் எடுத்துகிட்டு இந்த மிளகாய் தூளை நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிளகாய் தூள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு எப்போதும் போல் நீங்கள் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு மிளகாய்த்தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சீக்கிரமாக வண்டு பூச்சி விழுகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். ஒரு சொம்பளுக்கு தண்ணி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருக்குங்க. இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் முடிஞ்சு போன டானிக் ஏதாச்சும் இருந்தால் டானிக் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டானிக் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கு நீங்கள் சோடா சேர்த்துக்கணுங்க. அதாவது நம்ம தோசை மாவுக்கு போடக்கூடிய சோடா ஒரு டீஸ்பூனுக்கு கம்பல்சரி நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இது ரெண்டும் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் லைட்டாக நம்ம கலக்கி விட்டுக்கலாம். லைட்டாக நம்ம கலக்கி விட்ட பின்னாடி இதை கொண்டு போய் நம்ம சிங்கில் ஊற்றி விட்டுணுங்க. சிங்கில் நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிங்கில் இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நைட் டைமில் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த தண்ணி ஃபுல்லாக நீங்கள் சிங்கில் ஊற்றுறதுனால சிங்க் உள்ளுக்குள்ளே அடைப்பு எல்லாம் போயிடும். பேட் ஸ்மெல் மொத்தமாக அடிச்சுட்டு போயிடும். கரப்பான் பூச்சி தொல்லை சுத்தமாக இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் ஒரு லெமன் எடுத்து நம்ம பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி லெமன் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பாதி லெமன் ஸ்டோர் பண்ணிக்கும் போது ஒரு கொஞ்ச நாள் ஆனாலே பார்த்தீங்கன்னா காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம பாதி லெமன் கட் பண்ணி யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லெமன் தூள் நல்ல லெமன் மேலே மூடி மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லப்பர் எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக லப்பர் பண்ணிட்டு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் லப்பர் நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி ஒரு கப் எடுத்துக்கலாம். கப் எடுத்துட்டு லெமனை நீங்கள் கப்புக்குள்ளே வச்சு எப்போதும் போல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா எப்போ எடுத்தாலும் லெமன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதுசாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கலாங்க. கப்பு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சைஸ் லெமன் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 வாசலுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 4-5 கிராம்பு போல் நம்ம சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சோடா நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சோடா சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸு உள்ள சின்ன சின்ன ஹோல்ஸை நான் போட்டு வச்சுக்கிறேன். மூடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளுக்குள்ள காய்கறி பூவையெல்லாம் நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கப்பை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பேருட்ல மசாலா குழம்பெல்லாம் அடிக்கடிக்கு அதிகமாக நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே மசாலா நம்ம சேர்த்து அரைக்கும்போது சீக்கிரமாக மசாலா அரையாது. அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மிக்ஸி ஜாடிக்குள்ளே எப்போதும் போல் தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நீங்கள் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு டைம் நல்லா கொரகொரப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஒன்று பொருள் மட்டும் நம்ம சேர்க்கணும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் தாங்க. நம்ம குழம்புக்கு சேர்க்கக்கூடிய மிளகாய் தூள் நம்ம தாளிக்கும் போது சேர்ப்போங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சேர்க்காம மசாலா கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா மசாலா டக்குன்னு அரைச்சிட்டு நல்லா நைஸாக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த ஒரு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பொட்டுக்கல்லை வாங்கி ஸ்டோர் பண்ணாலே போதுங்க, சீக்கிரம் வண்டு விழுந்துடும். அது இல்லாமல் மாவுலாம் சீக்கிரமாக ஆகிடுங்க. அந்த மாதிரி மாவு விழுகாமல் இருக்க, வண்டு வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பொட்டுக்கல்லை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு பொட்டுக்கல்லை ஃபுல்லாகவே நம்ம கடாயில் கொட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் நம்ம பொட்டுக்கல்லையே வறுத்துக்கணுங்க. அதாவது பொட்டுக்கல் லைட்டான சூடு மட்டும் இருந்தால் போதும், அதிக சூடு நமக்கு தேவைப்படாது. லைட்டான சூட்டில் நீங்கள் வறுத்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொட்டுக்கல்லை ஃபுல்லாகவே நீங்கள் முழுமையாக ஆற விட்டுருங்க. முழுமையாக நீங்கள் ஆற விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் பாக்ஸ் உள்ளுக்குள்ளே கொட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா ரொம்ப நாளைக்கு பூச்சி வராது, பொட்டுக்கல்லை சீக்கிரமாக மாவு விழுகும் செய்யாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நாளைக்கு பொட்டுக்கல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரிங்க, எந்த அரிசியாக இருந்தாலும் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தாங்க ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சி எதுவுமே விழாமல் இருக்கும். ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துருக்க, ஒரு கொட்டாங்குச்சி எப்போவுமே அரிசி உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுருங்க. கொட்டாங்குச்சி நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் கொட்டாங்குச்சி நீங்கள் வைக்கிறதுனால அரிசிக்குள்ளே சீக்கிரமாக வண்டு விழுக செய்யாது. அதுக்கப்புறம் 2-3 துண்டு போல் பட்டை, ஒரு 4-5 கிராம்பு போல் நான் அரிசிக்குள்ளே நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு எப்போதும் போல் மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீக்கிரமாக வண்டு விழுகாது, எதுவுமே கெட்ட ஸ்மெல் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாக்ஸில் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன், இன்னொரு பாக்ஸில் பச்சை பயிர் எடுத்துருக்குங்க. நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கும் போது ஒரு கொஞ்ச நாள் ஆனாலே சரிங்க பருப்பு உள்ளுக்குள்ளே சீக்கிரமாக வண்டு விழுந்துருங்க. அந்த மாதிரி வண்டு விழுகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பருப்பு அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பிரியாணி இலை எடுத்துக்கலாம். பிரியாணி இலை எடுத்துகிட்டு இந்த பருப்பு உள்ளுக்குள்ளே ஒரு இலை மட்டும் மேலே போல் வச்சு விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சிப்பி சின்ன சின்ன ஓடை நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சிப்பி உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சாலே போதும், ரொம்ப நாளைக்கு பருப்பாக இருக்கட்டும், எந்த வித பருப்பாக இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படி நம்ம குக்கரில் போட்டு செஞ்சுருவோங்க. அந்த மாதிரி நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு வாயு தொல்லை வரும், கை கால் வலி இருக்குது, இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பருப்பை எப்பவுமே ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் கொதிக்க வைங்க. கொதி வரும்போது மேலே பார்த்தீங்கன்னா நுரைய வரும் இல்லையா, அந்த நுரை ஃபுல்லாக எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் குக்கரில் நீங்கள் சாம்பார் செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், கை கால் வலி எதுவும் வராது, வாயு தொல்லை பிரச்சனை இருக்காது, அஜீரண பிரச்சனை எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைக்க போகிறீங்களா, அப்போ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் போல் அரிசி உளுத்தம் பருப்பு எல்லாம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்து நல்லா 2-3 டைம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு அவல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவல் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலக்கிட்டு எப்போதும் போல் நீங்கள் மாவு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கடையில் தாங்க மாவு கொடுத்து அரைச்சிப்பேன். நல்லா மாவு அரைச்சிட்டு வந்து கொஞ்சமாக உப்பு கல் போட்டு நல்லா நீங்கள் கலக்கி வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் பார்க்கும்போது மாவு நல்லா புளிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாவை கொஞ்சமாக எடுத்துட்டு நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் தோசையும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்கும், நல்லா மொறு மொறு நமக்கு தோசையுமே கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் பால் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, பால் நம்ம காய வச்சுட்டே இருக்கும்போது பால் பொங்காதுங்க. அதுவே நம்ம கொஞ்சம் தனியாக விலக்கிட்டோம்னா அந்த பால் சீக்கிரமாக பொங்கி வந்துடும். அந்த மாதிரி பால் பொங்கி வந்துடுச்சுன்னா ஒரு ஸ்டீல் வடிகட்டி இது மேலே வச்சு விட்டால் போதும். பால் அப்படியே அடியில் போயிடுங்க. பால் கீழே சிந்தி விழுகாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.